மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தும்படி வங்கதேச அரசு விடுத்துள்ள கோரிக்கையை மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர்களின் போராட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தீவிரமடைந்தது. இதில் வன்முறை வெடித்ததில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் ஷேக் ஹசீனாவின் தலைமையிலான அவாமி லீக் அரசு கவிழ்ந்தது. இதையடுத்து ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். போராட்டத்தில் பலர் உயிரிழந்ததற்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா, உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனா மற்றும் உள்துறை அமைச்சர் அசாது கமல் ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதையடுத்து ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தும்படி இந்தியாவிடம் வங்கதேச இடைக்கால அரசு அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வைத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால், வங்கதேசத்தின் கோரிக்கை இந்தியாவின் நீதித்துறை மற்றும் உள்நாட்டு சட்ட விதிகளின்படி ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், வங்கதேச மக்களின் அமைதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார்.